ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदा मह्यं ददाति स्वपदान्ति। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रचितं सगणरघुनाथान्वितं दं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहनललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोऽपिहा कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुदः सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। प्रणाम माताजी। हरे कृष्णा हरे हरे कृष्ण कृष्ण माताजी, பிரணாம்ஸ் மாதாஜி, हरे எல்லாம் कृष्ण மாதாஜி. माताजी, எல்லாருக்கும் பிரணாம். எத்தனாவது அத்தியாயம் மாதாஜி? 27ங்களா? அத்தியாயம் 27 முதல் ஸ்லோகம். உலகின் இயல்பினை புரிந்து கொள்ளுதல். இது வந்து ஸ்ரீல கபில தேவர் தன் அன்னையான தேவஹூதிக்கு உபதேசிப்பது சாங்கிய தத்துவம். அதுல சப்ஜெக்ட் என்னன்னா உலகின் இயல்பை புரிந்து கொள்ளுதல். சோ இது வந்து எப்படிப்பட்ட உலகம் அப்படின்னா அசாஸ்வதம், அனித்யம், அசூகம், துன்பம் நிறைந்த உலகம். இந்த ஜட உலகங்கள் எல்லாமே இருமை நிறைந்தது, இருளடைந்த உலகம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. ஏன்னா இங்கே இரவு பகல் என்ற இருமைகள் இருக்கின்றது. ஆனா ஆன்மீக உலகத்துல இருமையே கிடையாது. ந தத் பாக்கிய தோஷியோ ந சசங்கோ ந பாவக யக்கத்வான் நான் நிவர்த்தந்தி தத்தாம பரமம் மம அப்படின்னு. சோ இது வந்து இன்னும் விரிவாக கபில தேவர் சொல்றத நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரகிருதிஸ்தோபி புருஷோ நாஜ்யதே பிராக்ருதைர்குணைஹ அவிகாராத கர்த்ருத்வான் நிர்குண வாஜலார்கவத். படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவானாகிய கபிலர் தொடர்ந்தார். உயிரினம் இவ்வாறு உலக இயற்கையின் குணங்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அவர் மாறாமலும் உரிமையை கோராமலும் இருப்பதால் கதிரவன் நீரில் அவனுடைய பிரதிபலிப்பிலிருந்து விலகி இருத்தல் போல ஜட உலகில் தங்கி வாழ்ந்தாலும் குணங்களில் மாற்று செயல்களிலிருந்து பிரிந்திருக்கிறார். பொருளுரை. பக்தி தொண்டினை செய்ய தொடங்குவதன் மூலமே ஒருவர் பற்றற்ற நிலை அடைந்து பகவானின் இயல்பினை புரிந்து கொள்வதற்கான எல்லாம் கடந்த தத்துவ அறிவினை பெற முடியும் என்று கபிலதேவர் முந்தைய அத்தியாயத்தில் முடிவு கூறினார். இங்கு அதே தத்துவம் உறுதிப்படுத்தப்படுகிறது. மண்ணுலக இயற்கையின் குணங்களில் பற்றற்ற ஒருவர் நீரில் சூரியன் பிரதிபலிப்பு போல் தனித்து விளங்குகிறார். சூரியன் நீரில் பிரதிபலிக்கும் போது நீரின் அசைவு அல்லது குளிர்ச்சி அல்லது நீரின் நிலையற்ற தன்மை சூரியனை பாதிக்க முடியாது. அதுபோல வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித பாகம் 1.2.7 ஒருவர் பக்தி தொண்டின் செயல்களில் பக்தி யோகத்தில் முழுவதும் ஈடுபடும் பொழுது நீரில் பிரதிபலிக்கும் சூரியன் போல் ஆகிறார். ஒரு பக்தர் மண்ணுலகில் இருப்பதாக தோன்றினாலும் உண்மையில் அவர் மனமும் வாக்கும் கடந்த உலகில் உள்ளார். சூரியனின் பிரதிபலிப்பு நீரில் இருப்பதாக தோன்றினாலும் அது நீரிலிருந்து பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ளது. அதனால் பக்தி யோக முறையில் ஈடுபட்டிருக்கும் ஒருவர் நிர்குண அல்லது பூவுலக இயற்கையின் குணங்களால் பாதிக்கப்படாதவர்.
அவிகார என்றால் மாற்றமில்லாமல் என்று பொருள். ஒவ்வொரு உயிரினமும் பகவானின் அங்கமாகும். இவ்வாறு அவருடைய நிலைமையான தன்மை பகவானுடன் ஒத்துழைத்தல் அல்லது தன் சக்தியை சரியாக பொருத்துதல் ஆகும் என்று பகவத்கீதையில் உறுதி செய்யப்படுகிறது. அதுவே அவரின் மாற்றம் இல்லாத நிலையாகும். அவர் தன் சக்தியை செயல்களையும் புலன் திருப்திக்காக செய்தவுடன் இந்த நிலையில் மாற்றம் விகாரம் எனப்படும். அதுபோல இந்த மண்ணுலக வாழ்வில் அவர் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பக்தி தொண்டை செய்யும் பொழுது மாற்றமில்லாது செயற்படுகிறார். ஏனென்றால் அது அவருடைய இயற்கையான கடமையாகும். ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல விடுதலை என்றால் ஒருவரின் பழைய நிலையில் மீண்டும் அமர்தல் என்று பொருளாகும். தொடக்க முதலே உள்ள நிலை என்பது பகவானுக்கு செய்யும் தொண்டாகும். பக்தி யோகேன பக்தயா, ஒருவர் இந்த உலக கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு முழுவதும் பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது அதுபோல மாற்றமில்லாத நிலையாகும். அகர்த்ருத்வாத் என்றால் புலன் திருப்திக்காக எதையும் செய்யாதிருத்தல் என்று பொருள். ஒருவர் சிலவற்றை தன் சொந்த பொறுப்பில் செய்யும் பொழுது உரிமை உணர்வு எதிர்வினைகளையும் ஏற்படலாம். ஆனால் ஒருவர் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காக செய்யும் பொழுது அங்கு உரிமை உணர்வு எதிர் செயல்களும் இல்லை. மாற்றமில்லாமையாலும் செயல்களில் உரிமையை கோராததாலும் ஒருவர் உடனே எல்லா கடந்த தத்துவ நிலையில் தன்னை அமர்த்தி கொள்ள முடியும். அவர் அந்த நிலையில் சூரியனின் பிரதிபலிப்பு நீரால் பாதிக்கப்படாதது போல ஜட இயற்கையின் குணங்களால் பாதிக்கப்படாமல் இருப்பார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. கபில தேவர் இங்க வந்து எப்படி ஒரு பிரம்மபூத பிரசன்னாத்மா நாச்சோச்சதி நாகாங்ஷதி, அந்த பிரம்மபூத நிலையில் உள்ள பக்தி தொண்டில் மிகவும் மேன்மையான நிலையில் உள்ள ஆத்மாக்கள், இங்க ஜீவாத்மாக்கள் உடலே இருந்தாலும் அவர்கள் வந்து உடல் உணர்வில் கிடையாது. ஏன்னா அவங்க தன்னை உணர்ந்த ஆத்மாக்களாக இருக்கும்போது உடலே இருந்தாலும் கூட அவங்க ஜீவன் முக்தா நிலையை அடைகிறார்கள். அப்போ இங்க வந்து அழகான உவமை ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு சொல்றார். சூரியன் எப்படி நீரில் பிரதிபலிக்கும் போது அதனோட அசைவோ அல்லது குளிர்ச்சி, நீரோட அசைவோ இல்ல குளிர்ச்சியோ அதன் நிலையற்ற தன்மையோ, சில சமயம் நீர் இல்லாம போயிரும். சில ஆறுகள்ல பாத்தீங்கன்னா நீர் இல்லாமல் போயிரும், சில சமயம் நீர் இருக்கும். அப்ப சூரியன் எப்பொழுதும் பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது அந்த இடத்துல. சோ எதையும் அதை பாதிக்கிறது கிடையாது. அது போல ஒரு பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கிற ஒரு பக்தனுடைய வெளிப்புற செயல்கள், வெளிப்புற இன்னல்கள், சீதோசன சுகதகோ கதாக ஆக மாப்பாயினோ சனித்யா தாம் திதி சஸ்வபாரத, சோ அதெல்லாம் வந்து அவனை பாதிக்கிறதே கிடையாது. சோ என்றுமே பகவானுக்கு அவன் சேவை செய்வது ஒன்றே தன்னுடைய நிலை அப்படின்னு தன்னை உணர்ந்த ஆத்மாவாக ஆத்ம நிலையில் அவன் செயல்படுறதுனால, ஆத்ம நிலை மட்டுமல்ல பரமாத்மா பகவான் அப்படிங்கிறத புரிந்த மிகவும் உன்னதமான நிலை. இது 3 நிலைகள்ல ஒருவன் புரிந்து கொள்ளலாம். இது ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்யதி வதந்தி தத்தத்துவம் புதஸ்தத்துவம் அஜ்ஞானமத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்யதி. 3 நிலைகள்ல. அப்ப 3வது நிலையை அடைந்தவன் மற்ற 2 நிலைகளையும் அறிந்தவன். சோ அந்த நிலையில இருக்கும்போது இது வந்து அவிகார, அதாவது மாற்றமில்லாத நிலை. அவங்ககிட்ட எந்த மாற்றமும் இருக்காது. இன்பம் அப்படின்னா ரொம்ப உகுதிக்கிறது, துன்பம் அப்படின்றா துவண்டு போவது, உடலுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை நினைத்தே வருந்துவது. ஏன்னா உடல்னே எடுத்தா நோய் இருக்கதான் செய்யும். உடல்னே எடுத்தா அதை மாற்ற வேண்டும், வயதாகும், அதுக்கு இறப்புங்கிற ஒண்ணு வரும். அப்ப அந்த ஆத்மாவானது கூடு விட்டு கூடு செல்வது போல அடுத்த இடத்துக்கு போகுது. இப்படி தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரான்னு. சோ உடல் அப்படிங்கிறத பத்தி அவன் எல்லாவற்றையும் அறிந்திருப்பான். அதற்காக அவன் திடப்பிரஜன், அவன் வருத்தப்படுறது கிடையாது. அப்ப தன் சக்தியையும் செயல்களையும் புலன் திருப்திக்காக செய்தவுடன் இந்த நிலையில் மாற்றம், அத விகாரம். அவிகார அப்படின்னா, விகார அப்படின்னா எப்பவுமே சான்ஸ்கிரிட்ல என்கின்ற சொல் வரும்போது அது எதிர்ச்சொல்லாக மாறுகிறது. இப்ப விகார அப்படின்னா எப்பவும் தனக்காக செய்யறது.
பகவத்கீதையில சொல்லியிருக்காரு இல்லையா பகவான், யஜ்ஞார்த்த கர்மணோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தன தத்தர்த்தம் கர்ம கௌந்தேய யுக்த சங்க சமாச்சர. சோ எதையும் நாம் செய்யும் போது பகவானுக்காக செய்ய வேண்டும். எத் கரோசி எத் அஜ்ஞாசி எத் ததோசி அப்படின்னு சொல்லி, எதை உண்கிறாயோ, எதை கொடுக்கிறாயோ, அப்போ எதையெல்லாம் தவமாக செய்கிறாயோ, எதையெல்லாம் படைக்கிறாயோ எனக்காக செய்கிறார். சோ ஒரு செயலும் பகவானுக்காக செய்ய வேண்டும். ஆனா செய்யாம இருக்க முடியாது. கர்மனோ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாசுன அப்படின்னு. சோ கர்மத்தை செய்ய மட்டுமே அதிகாரம் உண்டு, அதன் பலனில் உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றார். சோ இது எல்லாம் புரிந்து செயல்படும் போது அவன் எல்லாம் கடந்த தத்துவ நிலையில் தன்னை அமைத்துக் கொள்ள முடியும். அந்த நிலையில் அவன் சூரியன் பிரதிபலிப்பு நீரால் பாதிக்கப்படாத போல ஜட இயற்கை குணங்களால பாதிக்கப்பட மாட்டான். சில சமயம் ரஜோகுணத்துல, சில சமயம் தமோ குணத்துல, சில சமயம் சத்துவ குணத்துல, இதற்கு அப்பாற்பட்ட சுத்த சத்துவ நிலையில் அவன் நிலை பெற்றிருக்கிறான். அப்ப அவனுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, அடைய வேண்டும் என்கின்ற எண்ணமும் கிடையாது. நான் சோச்சதே நான் காங்ஷதி. ஸ்லோகம் 2. ஷயேஷயர்ஹி ட்ரிக்ருதேர குணேஸ்வபி விசஸ்ஜதே அகம் கிரியா விமூடாத்மா கர்த்தாஸ்மித்ய விமத்யதே. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாதா அவர்களுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. ஆத்மா ஜட இயற்கையின் மயக்கத்திலும் போலி ஆளுமையின் மயக்கத்திலும் இருக்கும் பொழுது அவர் உடலை தானாக இனம் கண்டு ஜட இயற்கை செயல்களில் ஆழ்ந்து விடுகிறார். மேலும் தன் முனைப்பு என்னும் அகங்காரத்தின் பாதிப்பினால் அவர் தன்னை எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக நினைக்கிறார். பொருளுரை. உண்மையில் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா உலகின் இயற்கையின் கீழ் செயல்படும்படி வற்புறுத்தப்படுகிறது. உயிரினத்திற்கு தனியாக சுதந்திரம் இல்லை. அவர் பரமபுருஷ பகவானின் வழிகாட்டுதலின் கீழ் இருக்கும் பொழுது சுதந்திரமாக இருக்கிறார். ஆனால் அவர் தன் புலன்களை திருப்தி செய்கிறார் எனும் போது, புலன்களுக்கு திருப்தியான செயல்களில் ஈடுபடும் பொழுது உண்மையில் அவர் மண்ணுலக இயற்கையின் மயக்கத்தில் இருக்கிறார். பகவத்கீதையில் இருக்கிறதே கிரியமானானி என்று கூறப்படுகிறது. ஒருவர் தன் முயன்று பெற்ற இயற்கையின் குறிப்பிட்ட இயல்புகள் ஏற்றபடி செயல்படுகிறார். குணம் என்பது இயற்கையின் தன்மைகளை குறிக்கிறது. அவர் இயற்கையின் குணங்களின் கீழ் இருப்பினும் தானே உரிமையாளர் என்று தவறாக நினைக்கின்றார். உரிமையாளர் என்னும் இந்த தவறான எண்ணத்தை பகவானின் வழிகாட்டுதலின் கீழ் பக்தி தொண்டில் ஈடுபடும் ஒருவர் தானாகவே அல்லது அவரின் உண்மையான பிரதிநிதியின் மூலமோ தவிர்க்க முடியும். பகவத்கீதையில் அர்ஜுனன் அவருடைய பாட்டனாரையும் ஆசிரியரையும் போரில் கொல்லும் பொறுப்பைத்தானே ஏற்க முயன்றான். ஆனால் அவன் கிருஷ்ணரின் அறிவுரையின்படி செயல்பட்ட பொழுது அந்த பொறுப்பிலிருந்து விடுபட்டான். அவன் போரிட்டாலும் உண்மையில் போரினுடைய எதிர் செயல்களில் இருந்து விடுபட்டு கொண்டான். தொடக்கத்தில் அகிம்சாவாதியாக போரிட விரும்பாதவனாக இருந்த போதிலும் போருக்குரிய முழு பொறுப்பும் அவனிடம் இருந்தது. அதுவே விடுதலைக்கும் கட்டுப்படுத்துதலுக்கும் உள்ளே வேற்றுமை ஆகும். ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா நல்லதாக இருக்கலாம், சத்துவ குணத்தில் செயல்படலாம். ஆனால் அது ஜட இயற்கையின் மயக்கத்திலேயே இன்னும் கட்டுண்டு இருக்கிறது. ஆயினும் ஒரு பக்தரோ பகவானின் வழிகாட்டுதலின் கீழ் முழுதும் தூய்மையோடு செயல்படுகிறார். இவ்வாறு அவரது செயல்கள் ஒரு சாதாரண மனிதனுக்கும் மிக உயர்ந்த தன்மை படைத்தவையாக தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் பக்தர்கள் அது பற்றி கவலையுற தேவையில்லை. ஓம் சத் சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஜட இயற்கை மயக்கத்துல போலி ஆளுமையின் மயக்கத்தில் இருக்கும் போது அவர் உடலை தானாக இனம் கண்டு ஜட செயல்களில் ஆழ்ந்து விடுகிறார். இப்ப உடலை தானாக அடையாளம் காண்பது அப்படிங்கிறது சில எடுத்துக்காட்டுகள் இருக்கிறவங்க சொல்ல முடியுங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உடலை தானாக இனம் கண்டு ஜட செயல்களில் ஆழ்ந்து விடுவது, எடுத்துக்காட்டு சொல்லுங்க. இது நிறைய வாட்டி நாம சொல்லிட்டே இருக்கோம் திருப்பி. நான் இந்த உடல் அப்படின்னு போலி ஆளுமை. ஹரே கிருஷ்ணா. அதாவது நம்மளுக்கு ஒரு சின்ன தலைவலி கூட நம்ம இந்த ஆத்மாங்கிறத மறந்துட்டு நமக்கு ஜட உடலுங்கிறத ஏத்துக்கிறோம். ஒரு சின்ன கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் கூட அதையும் நம்ம
இந்த ஆத்மாங்கிறது எண்ணாம நம்ம உடல் துன்பத்திலேயே நம்ம அதை ஆழ்ந்துடுறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே. இது ஓகே. ஹரே இன்னும் கிருஷ்ணா. போலி ஆளுமை அப்படிங்கிற மயக்கம். கேக்குது மாதாஜி. போலி ஆளுமை என்கின்ற சரி. மயக்கம் இன்னும் அதிகமான உதாரணங்கள் நான் சொல்லலாம். சொல்லுங்க. கரெக்ட் நான் தான். எனது என்கிற பொய் அகங்காரம். அதுதான் எப்படின்னு சொல்லுங்க. நான் எனதுங்கிற மமாகாரம் அகங்காரம் எப்படி வருது? பௌதிக மாதாஜி, பந்தத்தில் நான் தான் ஆளுநர், எல்லாத்தையும் ஆளக்கூடியவன் நான் தான் அப்படின்னு நினைக்கிறதாங்க மாதாஜி. கர்த்தா அடக்கி அதுக்கு ஆளணும்னு உதாரணம் நினைக்கிறேன். சொல்லுங்க. அதுக்கு உதாரணம் சொல்லுங்க. எனது எனது ஓகே எல்லாமே மாதாஜி. நீங்க எனது. சொல்றதெல்லாம் பொதுவானது. நான் வந்து நம்ம வீட்லயே அதுக்குள்ள மத்தவங்க அதுக்குள்ள சொல்லுங்க. நம்ம நம்ம வீட்லயே மத்தவங்க நம்ம தான் அடக்கி வீட்டுல ஆளணும்னு நினைக்கிறோம். அடக்கியாகிறது ஆளுமை. கரெக்ட். நம்ம வீடு கட்டுறோம். அது வந்து நம்மளுக்காக சம்பாரிச்சு நம்ம இருக்கணும், நம்மளுக்காக. ஆனா இது கடவுள் கொடுத்ததுதான் அப்படிங்கறத மறந்துடுறோம். எல்லாமே நாம தான் சம்பாரிச்சோம், எல்லாம் நம்மளுது. இதுல இருக்க போறோம்னு தெரியாது, ஆனா அது நம்மளுதுங்கிற ஒரு உரிமை கொண்டாடுறது. கரெக்ட். போலி ஆளுமை கட்டுப்படுத்தும் எண்ணம். கணவனை கட்டுப்படுத்துறது, மனைவி கணவனை கட்டுப்படுத்துவது, கணவன் மனைவியை கட்டுப்படுத்துறது, ஒரு அக்கா தம்பியை கட்டுப்படுத்துறது, தம்பி ஒரு நாய்க்குட்டியை கட்டுப்படுத்துறது. இப்படி கட்டுப்படுத்தும் விதம் வந்து வேறுபடலாம். ஆனா எல்லார்கிட்டயுமே இருக்கு. எறும்புல இருந்து யானை வரைக்கும். ஒரு நாய் பாத்தீங்கன்னா இது என்னோட தெரு அப்படின்னு அடுத்த நாயை விடாது, உள்ள விடாது. அதுக்கு எழுதி வச்சிருக்கா? ஏதாவது பத்திரம் இருக்கா? கிடையாது. ஆனா அந்த நாய் கூட என்னோட ஏரியாக்குள்ள நீ வராதேன்னு மத்த நாய் கூட சண்டை போடும். அதே போல காட்டு மிருகங்கள், யானை, சிங்கம், புலி எல்லாமே அதுக்கு ஒரு ஏரியா அது வச்சுக்கும். ஆனா மனிதர்கள் அதை விட மோசம். அவங்க வந்து பத்திரமே பண்ணி அதெல்லாம் வந்து என்னுடையது அப்படின்னு உரிமை கொண்டாடுறாங்க. ஆனா அந்த உடல் இருக்கின்றதா? அந்த உடலுக்கு ஒரு பேர். ஆனா அந்த உடல் அழிய போகுது. ஆனா இந்த உடலுக்குரிய இந்த சொத்து என்னுடையது அப்படிங்கிற உரிமை உணர்வு. ஒரு அடி வாய்க்கால் தகராறுக்காக எல்லாம் கொன்னு அவங்கள சாகடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். ஒரு அடி தள்ளி இருந்தா கூட அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் எனக்கும் ரொம்ப பிரச்சனையா இருக்கும். இது எல்லாம் என்ன? உரிமை உணர்வு, போலி அகங்காரம், போலி ஆளுமை. அந்த மயக்கத்துல இருக்கும்போது தன்னை உடலாக அடையாளம் கண்டு ஜட செயல்கள்ல நாம் ஆழ்ந்து விடுறோம். நான் ஆண், நான் பெண். இந்த நாடக மேடையில இந்த ஆத்மாக்களுக்கு ஒரு வேஷம், அவ்வளவுதான். ஆனா நான் உண்மையாலுமே பெண் என்கின்ற நிலையிலேயே செயல்பட்டு ஒரு ஆணை நேசித்துக் கொண்டிருந்தேன்னா அடுத்த பிறவி எனக்கு ஒரு ஆண் வேடம். இப்படி மாறி மாறி நாம ஆத்மாக்கள் வந்து அடைபட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப நம்மளுக்கு தனியாக சுதந்திரம் கிடையாது. நாம என்ன நினைக்கிறோம்? நான் சுதந்திரமாக இருக்கிறேன். பிரகிருதேக கிரியமானானி குணேக கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்யதே. நான் தான் அதை செய்கிறேன். கர்த்தா நான் தான். கர்த்தா அப்படின்னா செயல்படுபவன் நான் தான் நினைக்கிறேன். ஆனா உண்மையில் நம்மை செயல்பட வைப்பது என்ன? இந்த பொம்மலாட்டம். பொம்மலாட்டத்துல பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த பொம்மையை இயக்குவாங்க. அந்த பொம்மை செயல்படும். ஆனா குழந்தைக்கு என்ன நினைக்கும்? இந்த பொம்மை நிஜமாவே பேசுது. சின்னதுல நாம எல்லாம் பார்த்திருப்போம் பொம்மலாட்டம். அந்த உண்மையில அந்த பொம்மை தான் செயல்படுறதுன்னு நினைப்போம். ஆனா உள்ள பின்னாடி இருந்து ஒருத்தர் இயக்குறாங்க. அது போல 3 குணங்கள் நம்மை இயக்குகின்றது, நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி. எல்லா இருமையும் விடுபடுதல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. எல்லா இருமைகளிலிருந்து விடுபடுதல் சொல்லலாமா மாதாஜி? மகிழ்ச்சி, இல்ல நான் அகங்காரம் பொய் அகங்காரம்னா என்னன்னு கேட்டேன். ஆளுமை பொய் ஆளுமைன்னா என்னன்னு கேட்டேன். சரி அப்போ சரி. நான் ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற நிலையில நான் அதிபர்னு நினைக்கிறது. ஓகே. ஒரு அரசியல்வாதி நினைக்கிறான் நான் தான் தலைவன், நீ தொண்டன், நான் சொல்றத நீ செய்யணும். இப்படி எல்லா இடங்கள்லயும் நான் சொல்ற நீ செய், நான் சொல்ற நீ செய். நாமளே குடும்பத்துல அதுதான் சொல்லுவோம். நான் சொல்ற நீ செய். ஆமா, எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது. ஏன்னா நாம எல்லாருமே பகவானுடைய அங்கத்துணுக்கு மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதன. ஆனா நான் நினைக்கிறேன் நான் சொல்றதை இவங்க கேட்கணும். அந்த கட்டுப்படுத்தும் எண்ணம். ஏன்னா இது அதுக்காகத்தான் இங்க பிறந்திருக்கிறோம் ஜட உலகுல. பகவானை போல நானும் கட்டுப்படுத்த வேண்டும். அதுக்காக நம்மளுக்கு பொம்மையா ஒரு உலகத்தை உருவாக்கி இந்த இதுல விளையாடத்தான் செய்ய முடியும். ஆனா உண்மையா செயல்பட முடியாது. ஏன்னா யாருக்குமே அடங்க மாட்டோம். அதுதான் நம்மளோட பொய் சுதந்திரம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சுதந்திரம் இல்லை இங்க. நம்மெல்லாம் கட்டுப்பட்டவர்கள். நீங்க டாக்ஸ் பே பண்ணலைன்னா உங்களுக்கு
கண்டிப்பா பிரச்சனை வரும். ஒரு தண்ணி வரி கட்டலைன்னா தண்ணி கிடைக்காது, மின்சார கட்டணம் கட்டலைன்னா மின்சாரம் கிடைக்காது. இப்படி எவ்வளவோ எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். சுதந்திரமா நான் நடு ரோட்ல தான் நடப்பேன், ஏன்னா எனக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நடு ரோட்ல போனா நான் செத்துறணும். சோ இடது பக்கம் போக மாட்டேன், இந்திய டிரான்ஸ்போர்ட் சட்டப்படி நான் வலது பக்கம் போறேன் அப்படின்னாலும் செத்துறணும். அதுவே அமெரிக்காவுக்கு போனா சட்டம் மாறும். இப்படி சட்டங்களுக்கு எல்லாம் நாமெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கின்றோம். இதெல்லாம் பொதுவான சட்டம். ஆனா உயர்ந்த சட்டம் ஒன்று இருக்கிறது. அது என்ன? பகவானுடைய சட்டம். அப்ப அந்த பகவானுடைய சட்டத்துக்கு நாம கட்டுப்பட்டே ஆக வேண்டும். ஏன்னா நாமெல்லாம் பகவானுடைய அங்கத்துணுக்கு. இப்ப கிருஷ்ணரின் அறிவுரைப்படி செயல்படும் போது அந்த அந்த பொறுப்பிலிருந்து நாம் இப்ப அர்ஜுனன் பாத்தீங்கன்னா அவர் சொந்தமான கருத்து கற்பனையாக அவராக ஒரு சட்டத்தை ஏற்றிக்கொண்டு, ஆனா அவர் சத்துவ குணத்தில் இருக்கிறார். சத்துவ குணம் கூட கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்னு நாம பாக்குறோம் பகவத்கீதையில. ரஜோகுணம் தமோ குணம் மட்டுமல்ல, உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சத்துவ குணமும் கட்டுப்படுத்தக்கூடியது. சத்துவ நிலையில இருந்துகிட்டு நான் யாருக்குமே துன்பம் தரல, நான் நல்லதை மட்டும் செய்யறேன், எனக்கு சரி நல்ல சத்துவ குண ஆகாரங்கள் உண்கிறேன், நான் வந்து யாரையும் எல்லாரையும் மதிக்கிறேன், அந்த மாதிரி நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, அதனால கடவுளை நான் கும்பிட வேண்டியதில்லை அப்படின்னு சிலரெல்லாம் சொல்லுவாங்க. நானே வந்து எல்லாம் நல்லவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையில யமதர்மன் கூப்பிட்டு அவனைத்தான் முதல்ல சிறையில போட சொல்லுவார். ஏன்னா அவனுக்கு போதிய வசதி கொடுத்திருக்கார், போதிய கல்வி இருக்கு, நல்ல அறிவு சத்துவ குணத்துல இருந்துகிட்டு கூட பகவானுக்கு அவன் கீழ்ப்படியவில்லை, பக்தி தொண்டு பண்ணல. மத்த ரஜோகுணத்துல தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு கூட இல்யூஷன் ஜாஸ்தி, அறியாமை ஜாஸ்தி, மாயின் பிடியில அதிகமா இருக்காங்க. ஆனா சத்துவ குணத்தில் இருப்பவன் மாயின் பிடியிலிருந்து விலகி ஓரளவு இருந்தாலும் அவன் வந்து நினைச்சுக்கிறான் நான் உயர்ந்தவன். அப்புறம் நான் என்கின்ற அந்த எண்ணம் வந்துருது அவங்கிட்ட, நான் வந்து யாருக்கும் கெடுதல் செய்யல. அப்போ நல்ல ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுத்தும் அவன் பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணவில்லை என்றால் அவன் நரகத்திற்கு செல்வான். யமராஜா கூப்பிட்டு இவனை முதல்ல உள்ள போடு அப்படிம்பார் ஜெயில. சத்துவ குணம் கூட கட்டுப்படுத்தக்கூடியது. புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுதுங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. அப்போ புரியுது சுத்த சத்து அப்ப 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு வர வேண்டும். இப்ப அர்ஜுனன் சொல்றாரு, நான் சத்துவ குணத்துல இருக்கிறதுனால சத்துவ குணத்துல இருக்கிறதுனால அவர் சொல்றார், நான் இவங்களை எல்லாம் கொன்னா எனக்கு பாவம் வரும். அப்ப எனக்கு என்கின்ற சொல் அங்க பாருங்க. சோ அர்ஜுனன் எந்த நிலையில இருக்கிறார்? ஒரு ராணுவ வீரர். இப்ப ராணுவ வீரர் ஒரு உயர் அதிகாரி இந்தியா பார்டர்ல போய் நின்னுட்டு, ஐயோ வேண்டாம் அவனை கொல்லாத, அவனுக்கு ரத்தம் வரும், வலிக்கும், அந்த எதிரி வந்து தீவிரவாதி. இந்த நிலையில இருக்கும், இந்த நிலையில இருந்தா யார் தண்டனைக்குரியவர்? இவர்தான் தப்பு. போர் வீரர் தான் தப்பு செய்யறாரு இல்லைங்களா? அப்ப சத்துவ குணம் இருந்தாலும் சத்துவ குணம் இருந்தாலும் அந்த இடத்துல தவறு. சோ எந்த இடத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும்? நற்குணம் இருக்கலாம், ஆனா யாருக்கு எந்த இடத்துல நற்குணத்தை காட்ட வேண்டும் அப்படிங்கறத கண்டிப்பா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. இதை புரிந்து கொண்டு கர்மா என்ன, அகர்மா என்ன, விகர்மா என்ன, இதை தெரிந்து செயல்படணும். அப்ப அது வந்து சாஸ்திர பிரமாணம் கொண்டுதான் செயல்பட வேண்டும். அவங்களோட எண்ணப்படியெல்லாம் அவங்கவுங்க மயக்கத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட முடியாது. சோ அப்ப கிருஷ்ணரோட அறிவுரைப்படி செயல்பட்ட போது அந்த பொறுப்பில் இருந்து அவர் விடுபடுறார். முதல்ல தான் காரணம், நான் செயல் செஞ்சா அதுக்கு எதிர்வினை, ஏன்னா நாம எனக்காக செயல்படும் போது அதுக்கு எதிர்வினை இருக்கின்றது, நல்லதோ கெட்டதோ. ஆனா பகவானுக்காக செயல்படும் போது அந்த எதிர்வினையானது எரிக்கப்பட்ட, எப்படி ஒரு பஞ்சு நெருப்பால் எரிக்கப்படுவது போல எரிக்கப்பட்டு விடுகிறது. உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ கிடையாது. அப்ப வந்து நீங்கள் எல்லா செயலிலிருந்தும் விடுபட்டவர்கள், செயலே செய்தாலும் செயல் செய்யாதவர் போல் ஆகின்றீர்கள். அப்ப உங்களுக்கு வந்து கர்ம வினைகள் கிடையாது. ஆனா யார் ஒருவர் எனக்காக செயல்படுகிறார்களோ, கிருஷ்ணரை தவிர்த்து என்னென்ன செயல்கள் செய்கிறோமோ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு எதிர்வினைகள் உண்டு. ஒண்ணு நல்லது இல்ல கெட்டது, ரெண்டையும் நாம சம்பாரிச்சோம் அப்படின்னா மறுபிறவி இருக்கின்றது. மறுபடியும் ஒரு உடல் எடுக்கணும், மறுபடியும் கர்ப்பத்துல தங்கணும், மறுபடியும்
நாம வந்து பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் அப்படிங்கிற சிக்கல்ல நாம செயல்பட வேண்டி இருக்கும். அடுத்தது பதம் 3. தேன சம்சார பதவீமவ ஏத்ய நிர்வృతః பிராச சங்கைக கர்ம தோசை சத சன்மிஸ்ரயோனிஷு. படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. படிங்க மலைய மத படிங்க. மொழிபெயர்ப்பு. அதனால் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா வாழ்வின் வேறுபட்ட உயிரினங்களில் உயர்ந்ததும் தாழ்ந்ததும் ஆகிய உயிரினங்களில் ஜட இயற்கையின் குணங்களோடு அது கொண்ட தொடர்பினால் கூடுவிட்டு கூடு பாய்கிறது. அது பூவுலக செயல்களிலிருந்து விடுபட்டால் அன்றி அதனுடைய தவறான செயலால் அது இந்த நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொருளுரை. இங்கு கர்ம தோஷை என்னும் சொல் தவறான செயல்களால் என்று பொருள்படுகிறது. இது இந்த உலகில் நிகழ்த்தப்படும் எந்த நல்ல செயலையோ கெட்ட செயலையோ குறிக்கிறது. அவை எல்லாம் ஜட உலக தொடர்பின் காரணமாக மாசுள்ளவையும் தவறான செயல்களும் ஆகும். முட்டாளான கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா மண்ணுலக பயனுக்காக மருத்துவமனைகளை திறப்பதன் மூலம் தானம் வழங்குவதாகவும் அல்லது இவ்வுலக கல்விக்காக கல்வி நிறுவனத்தை திறப்பதன் மூலம் தானம் அளிப்பதாகவும் நினைக்கலாம். ஆயினும் அம்மாதிரி எல்லா பணிகளாலும் வீடு பெற்று பயனேதும் இல்லை என்று அவருக்கு தெரியாது. ஏனென்றால் ஒரு உடலிலிருந்து மற்றொன்றிற்கு கூடுவிட்டு கூடு பாய்வதிலிருந்து விடுதலை பெறும் நிம்மதியை அச்செயல்கள் கொடுக்க முடியாது. இது இங்கு சத் அசத் மிஸ்ரா யோனிஷு என்று தெளிவாக குறிக்கப்படுகிறது. ஒருவர் இந்த உலகில் தன்னுடைய பக்தியுள்ள செயல்களுக்காக மிக உயர்ந்த குடும்பத்தில் அல்லது உயர்ந்த கோள்களில் தேவர்களுக்கு நடுவில் பிறப்பு எடுக்கலாம் என்பது இதன் பொருள். ஆனால் இந்த நிலையிலும் பயன் இல்லை. ஏனென்றால் அதுவும் வீடு பேற்றினை தராது. நல்ல இடத்தில் பிறப்பது அல்லது உயர்ந்த குடும்பத்தில் பிறப்பு எடுப்பது என்பது ஜட உலக கொடும் துன்பங்கள், பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றின் வேதனைகளை அனுபவிப்பதை தவிர்க்க முடியும் என்று பொருள்படாது. உலக இயற்கையின் மயக்கத்தின் கீழ் உள்ள கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா புலன் திருப்திக்காக ஒருவர் செய்யும் எந்த செயலும் தவறானது என அபதையும் பகவானிடம் அவர் செய்யும் பக்தி தொண்டு இறைவனை தவறானது என்பதையும் ஓகே மத்தாச்சி என்பதையும் பகவானிடம் அவர் செய்யும் பக்தி தொண்டு இறைப்பணி செயல்களும் தான் தவறான செயல்களின் எதிர் செயல்களிலிருந்து விடுதலை அளிக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியாது. அவர் அந்த தவறான செயல்களை நிறுத்தாததால் சில உயர்ந்த சில தாழ்ந்த ஆகிய வேறுபட்ட உடல்களுக்கு மாற வேண்டியவர் ஆகிவிட்டார். அது சம்சார பதவி சம்சார பதவி எனப்படுகிறது. வீடு பேறு இல்லாத ஜட உலகம் என்று பொருள்படும். ஜட உலக விடுதலையை விரும்பும் ஒருவர் தன்னுடைய செயல்களை பக்தி தொண்டிற்கு திருப்ப வேண்டும். வேறு வழி இல்லை. ஹரே கிருஷ்ண மத்தாஜி. தேங்க்யூ மத்தாஜி. தேங்க்யூ மத்தாஜி. இப்ப கர்ம தோசை அப்படின்னா தவறான செயல்கள். தவறான செயல்னா என்ன? நாம கெட்ட செயல் செய்யறது, அடுத்தவர்களுக்கு கேடு விளைவிப்பது, கொல்லுவது, மாமிசம் உண்பது, மது அருந்துவது, இதெல்லாம் தான் நம்ம பொதுவா 4 தர்மம் அப்படின்னு சொல்றோம். அது தவிர நம்ம என்ன தவறான செயல்கள்னா பொதுவான அபிப்பிராயம் தான் இருக்கும். பொய் பேசக்கூடாது, அடுத்தவங்களை அடிக்க கூடாது, திட்டக்கூடாது, மனசை நோகடிக்க கூடாது. இதெல்லாம் தான் தவறான செயல்கள்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா தவறான செயல் என்னன்னா, சில சமயம் தொண்டு செய்வது. இப்போ உடலுக்கான வெளிப்புற உடலுக்காக தொண்டு செய்வது, நிறைய பேருக்கு அன்னதானம் போடுறது, கல்விக்கான பணம் வழங்குவது, இந்த மாதிரி நிறைய செயல்கள், நிறைய தொண்டு நிறுவனங்களை பார்க்கலாம். அது வெள்ளம் வரும்போது அவங்களுக்கெல்லாம் பணம் கலெக்ட் பண்ணி தர்றது, இந்த மாதிரி செய்வாங்க. அப்போ அவங்க வந்து தான் செய்கிறேன் என்ற எண்ணத்தில், அவங்களுக்கு நல்ல புண்ணிய காரியம் வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல செய்வாங்க. இப்போ புண்ணிய காரியங்கள் அதிகமாக செய்து பாவ காரியங்கள் இல்லாம ஒருத்தர் இருக்க முடியாது. பாவங்களும் கூட சேர்ந்தே வரும். ஏன்னா இந்த உலகத்துல பிறந்தவங்க பாவம் செய்யாம இருக்க முடியாது. ஏன்னா நாம மூச்சு விடும்போது பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி நுண்ணுயிர்களை உள்ள இழுத்து கொள்றோம். அது போல வயிற்றுக்குள்ளேயும் பல நுண்ணுயிர்கள் இருக்கு, அதையெல்லாம் மருந்து சாப்பிட்டு கொள்கிறோம். இப்படி எத்தனையோ வகையா நாம நடக்கும்போது எறும்பு சில சிறு உயிரினங்களை கொள்கிறோம். நாம சமைக்கும் போது பாத்தீங்கன்னா பல உயிரினங்களை கொன்னு அதை கழுவி
சுத்தம் பண்ணி அப்படிதான் சாப்பிடுறோம். இப்போ ஒரு காக்ரோச், பல்லி இது மாதிரி வீட்டுக்குள்ள பாம்பு எல்லாம் வந்தா கூட அதை அடிச்சுதான் நம்ம பயத்துல இருந்து விடுபடுறோம். சோ இந்த மாதிரி பாவங்களை நாம இயற்கையாகவே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இந்த உலகத்துல பிறந்தா. அப்போ புண்ணியமோ பாவமோ அந்த புண்ணியங்களை சேகரிக்கும் போது கண்டிப்பா ஒரு பிறவி அடுத்தது எடுக்கணும். அதுக்காக இந்த ஆத்மா வந்து ஒரு உடலுக்குள் நுழைந்தே ஆக வேண்டும். அப்ப என்ன ஆகும்? பிரம்ம புவனாலோக புனர் ஆவர்த்தினோ அர்ச்சுனன் மாமுபே தேத்து கௌந்தேய புனர்ஜென்மன வித்தியதே. பிரம்மலோகத்திலிருந்து கீழே பாதாள லோகம் வரை 14 லோகங்களில் எங்கு சென்றாலும் நம்மளுக்கு பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி இதுக்குள்ள சிக்கிதான் நாம வெளியில வரணும். சோ புத்திசாலி ஒருவன் அதற்கான செயல்களை, அந்த கர்ம தோசை அப்படிங்கிற செயல்களை செய்ய மாட்டான். புண்ணியத்தை சேகரிக்கணும் அப்படின்னு போய் அதற்காக பாடுபடுறது கிடையாது. சில அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, நிறைய தவறான நடத்தை மூலமா சொத்து சேர்ப்பாங்க. அதை வச்சு அன்னதானம் பண்றது, கோயிலுக்கு பங்கு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னும் பாவத்தை தான் அதிகரிக்கும். ஏன்னா பகவானுக்கு இல்லாத எதுவுமே கிடையாது. ஆத்மராமா, பகவான் கிட்ட எல்லாமே இருக்கு. பகவான் தான் நமக்கு தருகிறார். இவன் என்ன எண்ணத்தோட தருவானா? அகங்காரத்தோட. பகவானுக்கு நான் கொடுக்கறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட கொடுப்பாங்க. நாம எல்லாருமே இதுக்கு முன்னாடி பகவத்கீதை, பாகவதம் எல்லாம் படிச்சு புரியுற வரைக்கும் அந்த மாதிரி செயல்கள்ல தான் ஈடுபட்டு இருந்தோம். நற்காரியங்கள் செய்ய வேண்டும். யாராவது பசியா இருந்தா ஓடி போய் சாப்பாடு போடுவோம். ஆனா இது பகவானுடையது, என்னுடையது கிடையாது அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்காது. ஆனா இப்போ நாம இருக்கிற இடத்துல இந்த வீடு என்னுடையதல்ல, இந்த உடல் என்னுடையதல்ல, இந்த உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவும் பகவானுடையது அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு உருவாகிறதோ அவங்களுக்கு என்னுடையது என்கின்ற அகங்காரம் போய் அகங்காரம் என்னைக்கு இருக்காது. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம், அனைத்தும் அவனுடையது. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் எத்கிஞ்சிய ஜெகத்யாம் ஜெகத்தேனே தெக்தேன புஞ்சீதா மாக்கிருத கஸ்ய ஸ்வஸ்தனம். அந்த ஈசாவாசிய கொள்கை நம்மளுக்கு நல்லா மனசுல பதிஞ்சிருக்கும். அப்ப எல்லாமே பகவானுடையது. ஒரு பொருளை எடுத்து கொடுத்துட்டு இது நான் தான் கொடுத்தேன், இவ்வளவு கொடுத்தேன், அவ்வளவு கொடுத்தேன், அகங்காரம் யார்கிட்டயும் இருக்காது. அப்ப புலன் திருப்திக்காக ஒருவர் செய்யும் எந்த செயலாலும் தவறானது. நிறைய பேர் புலன் திருப்திக்கு, அதாவது நான் பெரிய பணக்காரனாகணும், இப்ப டாடா பிர்லாவா இருக்கிறவங்க எல்லாமே போன ஜென்மத்துல நிறைய புண்ணியங்கள் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கும் அவங்களுக்கு வயது, அந்த நோய், அதனால அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அவங்களும் வாய் வழியா தான் சாப்பிடணும். பணக்காரர்கள் அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் வித்தியாசமாலாம் கிடையாது. வெளிப்புறமா அவங்க வந்து மத்தவங்க பார்வைக்கு ரொம்ப பெருசா தெரிவாங்க. சோ என்னதான் துபையில வந்து தங்கத்துல டாய்லெட் கட்டினாலும் எல்லா மனிதர்களை போலதான் அவங்களும். சோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன், அந்த பொய் இதனால, கவர்ச்சியினால நம்மளுக்கு தோணுது அவன் உயர்ந்த இடத்துல இருக்கான், அவளுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா நிறைய கஜடா இருக்கும். அப்போ இங்க வந்து சில உயர்ந்த அல்லது சில தாழ்ந்த வேறுபட்ட உடல்களுக்கு நாம மாற வேண்டி வரும், நம்மளுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி. ஈவன் மனித உடல் கூட சில சமயம் கிடைக்காது. இதுதான் சம்சார பதவி அப்படின்னு சொல்லப்படுது. வீடு பேரு இல்லாத ஜட உலகம். அப்போ வீடு பேரு இல்லாத ஜட உலகம். ஜட உலக விடுதலையை விரும்பும் ஒருவர் என்ன பண்ணணும்? அப்ப பக்தி தொண்டு செய்தே ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. ஹரே நாம் ஹரே நாம் ஹரே நாமைவ கேவலம் கலவு நாஸ்தேவ 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 கதிரண்யதா. இதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. பிரம்ம நாரதிய புராணம் நம்மளுக்கு உறுதிப்படுத்துகின்றது. அடுத்தது ஸ்லோகம் 4. அர்த்தேஹிய வித்யமானேபி சம்ஸ்ருதிர்ன நிவர்த்ததே தியாயதோ விஷயானஸ்ய ஸ்வப்னே நர்த்தாகமோ யதா. கிருஷ்ண மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. உண்மையில் ஒரு வாழும் ஸ்வயக்தி மண்ணுலக வாழ்வுக்கு இருப்பின் அப்பால் உள்ளார். ஆயினும் ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்தும் அவருடைய மனநிலையால் அவருடைய உலகியல் சார்ந்த நிலை முடிவுறவில்லை.
கனவில் இருப்பதைப் போல் அவர் இவ்வுலகின் எல்லா விதமான தீங்குகளாலும் பாதிக்கப்படுகிறார். பொருளுரை: கனவை பற்றிய குறிப்பு மிக பொருத்தமானது. வேறுபட்ட மனநிலைகளால் கனவுகளில் நாம் அனுகூலமான மற்றும் பிரதிகூலமான சூழ்நிலைக்கு ஆளாகிறோம். அதுபோல ஆத்மா இந்த இயற்கையுடன் செய்யக்கூடியது எதுவும் இல்லை. ஆனால் அதன் மீது மேல் ஆதிக்கம் செலுத்தும் அதன் மனப்பாங்கின காரணமான ஆன்மா கட்டுப்பட்ட நிலைக்கு ஆளாகிறது. கட்டுப்படுத்தப்பட்ட நிலையை இங்கு தியாயாதோ விஷயான் அஷ்யா என்று வர்ணிக்கப்படுகிறது. விஷயா என்றால் இன்பத்திற்கான பொருள் என்று பொருள்படும். ஒருவர் இந்த உலக பயன்களை அனுபவிக்க முடியும் என்று தொடர்ந்து நினைக்கும் வரை அவர் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளார். ஆனால் அவர் தன் முறையான புலனுணர்வுக்கு வந்தவுடன் தான் அனுபவிப்பவன் அல்லான். அனுபவிப்பர் பரம புருஷ பகவானே என்னும் உண்மையை உணர்கிறார். பகவத்கீதையில் 5.29 உறுதிப்படுத்தப்பட்டது போல இறைவனோ எல்லா வேள்விகளின் தவங்களின் பயன்களுக்கான அனுபவ உரிமை உடையவர். போக்தாராம் யக்ஞா தபசம் மற்றும் அவர் 3 உலகங்களின் சர்வலோக மகேஸ்வரம் உரிமையாளர் ஆவார். இறைவனே எல்லா உயிரினங்களின் உண்மையான தோழனும் ஆவார். ஆனால் பரமபுருஷ பகவானையே எல்லா உயிரினங்களிலும் தோழனாக கருதி உரிமை, இன்பம் மற்றும் உண்மையான நிலை இவற்றை விட்டுவிடாமல் நாமே உரிமையாளர்கள், அனுபவிப்பாளர்கள், தோழர்கள் என்று உரிமை கொண்டாடுகிறோம். நாம் பொது நன்மைக்கான பணியை செய்த பின்னர் நாமே மனித சமுதாயத்தின் நண்பர்கள் என்று நினைத்து கொள்கிறோம். சிலர் தன்னை நல்ல தேச பணியாளராகவும் மக்கள் மற்றும் நாட்டின் சிறந்த நண்பராகவும் பறைசாற்றி கொள்ளலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் எல்லாருடைய சிறந்த நண்பராக முடியாது. அப்படி சிறந்த நண்பர், தோழர் கிருஷ்ணரே ஆவார். ஒருவர் கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவின் உணர்வு நிலையை கிருஷ்ணரே தான் அவருடைய உண்மையான தோழர் என்னும் உணர்வு நிலைக்கு உயர்ந்த முயற்சி செய்ய தோழர் என்னும் உணர்வு நிலைக்கு உயர்ந்த முயற்சி. இங்க வந்து கமா கொடுக்கிற இடத்துல நிறுத்தி படிச்சீங்கன்னா தான் அதனுடைய இது புரியும். ஒருவர் கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவின் உணர்வு நிலைக்கு உயர்த்த முயற்சி செய்ய கிருஷ்ணரே தான் அவருடைய உண்மையான தோழர் என்னும் உணர்வு நிலைக்கு உயர்த்த முயற்சி செய்ய வேண்டும். ஒருவர் கிருஷ்ணருடன் நட்பு ஏற்படுத்தி கொண்டால் எப்போதும் ஏமாற மாட்டார். அவர் தேவையான எல்லா உதவியும் பெறுவார். கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவின் இந்த உணர்வு நிலையை உயர்த்துதல் சிறந்த தொண்டாகும். மற்றொரு உயிரினத்தின் சிறந்த தோழனாக தன்னை காட்டிக் கொள்வதல்ல. நட்பின் ஆற்றல் ஒரு எல்லைக்குட்பட்டது. ஒருவர் நண்பராக உரிமை கொண்டாடினாலும் அவர் எல்லையின்றி நண்பனாக உரிமை கொண்டாடினாலும் அவர் எல்லையின்றி நண்பனாக முடியாது. எல்லையற்ற உயிரினங்கள் உள்ளன. வசதிகள் அளவோடு இருப்பதால் நாம் பொதுவாக மக்கள் அளவு கடந்த நன்மையை செய்ய முடியாது. பொதுவாக மக்களுக்கு செய்யும் சிறந்த தொண்டு என்னவென்றால் கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலைக்கு அவர்களை உயர்த்துவதாகும். அதனால் அவர்கள் கிருஷ்ணரே உலகின் அனுபவிப்பர், மேலான உரிமையாளர் மற்றும் உயர்ந்த நண்பர் என்று தெரிந்து கொள்ளலாம். பின்னர் இயற்கையின் மீது மனிதர் செலுத்தும் ஆதிக்கம் அல்லது மாய கனவு மறையும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்து எப்படி நாம பேசினோம், அதாவது சமூகத்திற்கு நாங்கள் தொண்டு செய்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கர்வத்தோட இப்ப வந்து நாங்க பொதுவான சேவை செய்யறோம் அப்படின்னு நிறைய ஆர்கனைசேஷன் அவங்க எல்லாம் வந்து கடைசியில என்னவா பண்ணுவாங்க அப்படின்னா சுயநலத்தோடு அந்த சொத்துக்களை தங்களுக்கு மாற்றிக்கொள்வார்கள். ஏன்னா அவங்க எல்லாம் முக்குணங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. எப்பவுமே அவங்களுக்கு அந்த குணம் நிலையா இருக்காது. நாங்கெல்லாம் தொண்டு செய்யறோம், எங்களுக்கு பணம் தாங்கன்னு வாங்கிக்குவாங்க. இப்ப நம்ம கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் பணம் கேட்டோம் அப்படின்னா நாங்களே நிறைய பேருக்கு உதவி பண்றோம், நாங்க அன்னதானம் கொடுக்கறோம், இப்படி எல்லாம் பேசுவாங்க. கடைசியில அந்த பணத்தை வந்து தேவையில்லாதவர்களுக்கு, அதாவது தமோ குணத்திலும் ரஜோகுணத்திலும் உள்ளவர்களுக்கு அவங்க வந்து தானமா கொடுப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய விதி ஒருத்தரை கட்டுப்படுத்துது. கர்ம பலன்களுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து ஒரு நாள்ல பாருங்க, இப்போ நீங்க குழந்தை ஒன்னை எடுத்து நான் காலம் ஃபுல்லா சாப்பாடு போடுறேன்னு யாராலையும் போட முடியாது. அவங்கள சோம்பேறி ஆக்க முடியாது. ஒரு படிப்பு வராத குழந்தைக்கு இவ்வளவுதான் அவனுக்கு படிப்பு, அவனுடைய பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஜீன், ஒவ்வொருத்தருடைய குணநலன்கள் அவங்க கர்மாக்கு தகுந்த மாதிரி அந்த தகுந்த பேரண்ட்ஸுக்கு தான் அந்த குழந்தை பிறக்குறாங்க. இப்ப படிக்காத ஒரு குழந்தை வந்து எவ்வளவுதான் டியூஷன் சொல்லி கொடுத்து அதை அடிச்சு படிக்க வச்சாலும் படிக்காது. ஏன்னா அதனுடைய குணம் வந்து உள்ள ஊறி இருக்கிற குணம்
போன பிறவியில அந்த தொடர்ச்சி அந்த சூட்சும பாடியிலிருந்து வந்தது. அந்த குழந்தையை மாற்றி நம்ம அமைக்கணும் அப்படின்னா நம்மளால முடியாது. ஏன்னா நாம தான் நினைக்கிறோமே, நான் தான் செய்ய போறேன், நான் அதை மாற்றி விடுவேன், இந்த குழந்தைய படிக்க வைக்கிறேன் பாருன்னு என்னதான் நீங்க அடிச்சாலும் அது வந்து உங்களுக்கு பாவமா தான் வரும் கடைசியில. அந்த குழந்தைக்கு காயம். அப்போ ஓரளவுக்கு முயற்சி பண்ணலாம், அதுக்காக விட முடியாது. இப்படி சில கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில தியாயதோ விஷயான் அப்படின்னு சொல்லி தியாயதா விஷன் பும்சக சங்கத் சே தேகு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காமக காமாத் குரோதோ விஜாயதே அப்படின்னு எல்லாம் படிக்கிறோம். அப்ப இன்பத்தை இந்த உலகத்துல அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிறோம். ஆனா நம்மளோட உண்மையான புலனுகர்வு, அதாவது ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்தியதாச அப்படிங்கிற நிலைக்கு வர்றப்போ நான் அனுபவிப்பாளன் கிடையாது. புருஷ அப்படின்னா, இப்ப புருஷ அப்படின்னா இந்த உலகத்துல ஆண்களை சொல்றோம், அவர் வந்து பெண்களை அனுபவிப்பவர், அதனால புருஷ. ஆனா பரம புருஷ எல்லாவற்றையும் அனுபவிப்பார் யார் அப்படிங்கிறதுதான் உண்மையான நிலை. அதுதான் பகவான் கிருஷ்ணர், பரமபுருஷர். பகவான் கிருஷ்ணர் தான் உண்மையான அனுபவிப்பாளர், நாமெல்லாம் அனுபவிக்கப்படுபவர்கள். இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு சொன்னா அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. அப்போ இந்த அனுபவிக்கணுங்கின்ற எண்ணம் தான் இந்த உலகில நம்மை கட்டி போடுகின்றது. இப்ப 5.29 நம்ம பகவத்கீதையில படிக்கிற போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருச்சதி. அப்ப சர்வலோக மகேஸ்வரம், 3 உலகங்கள், மேல் உலகம், கீழுலகம், மத்திய லோகம் அப்படின்னு இந்த 14 லோகங்களும் பிரிக்கப்படுது. அந்த 3 உலகங்களுக்கும் அதிபதி யார் அப்படின்னா, சர்வலோக மகேஸ்வரன் யார் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் தான். ஏன்னா அவர்தான் இதை தோற்றுவித்தவர், அவர்தான் உண்மையான தோழனம். சுக்ருதம் சர்வபூதானாம், எல்லா உயிர்வாளிகளுக்கும், பூதானாம் அப்படின்னா உயிர்வாளிகள், சுக்ருத அப்படின்னா அவர்தான் தோழர். ஏன் அப்படி? அப்போ ஜென்ம ஜென்மத்திற்கும் அவர்தான் எல்லாருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் மாதா தாத்தா பிதா மகக அப்படின்னு சொல்லிட்டோம். உற்ற நண்பராகவும் பரமாத்மாவா நம்ம கூட இருக்கிறது யாரு? இப்ப உற்ற நண்பன் கூட நம்ம ஆபத்து காலத்துல வரமாட்டான். அப்ப உள்ள இருந்து நம்மளுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கிறது, நீ இப்படி போ, இந்த வழியா போ, நீ வந்து ரைட்ல போனா நீ மாட்டிடுவ, அந்த லாரி வேகமா வருது, நீ சிக்கிடுவ அப்படின்னு சொல்லி சில சமயங்கள் நம்மளுக்கு சுக்ருதம் சர்வபூதானம் உள்ள இருந்து பரமாத்மாவாக அவர் அறிவை கொடுக்கின்றார். அதனாலதான் நம்ம செயல்பட முடியுது. பரமாத்மா இல்லைனாலும் நம்ம செயல்பட முடியாது. சோ உற்ற தோழனாக உள்ளிருந்து நம்மளுக்கு அறிவுரை கொடுத்துட்டே இருக்காரு. சில சமயம் மனசாட்சி சொல்லுது அப்படின்னு சொல்லுவோம். அது யாரு? உள்ள இருந்து சைத்திய குருவாக பகவான் பரமாத்மாவாக இருந்து நமக்கு தொடர்ந்து அறிவுரைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். யாரெல்லாம் உண்மையில பகவானை நம்புறாங்களோ, பகவான் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு நம்புறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் சில சமயம் குருவே கிடைக்காத போது எப்படி அவங்க நல்ல விதமா செயல்படுறாங்க? பகவான் உள்ளிருந்து சைத்திய குருவாக அவங்களுக்கு அறிவுரை கூறும்போது அப்படி செயல்பட முடியுது அவங்களுக்கு. சோ ஒரு குருவின் வழிகாட்டல் இல்லாம நல்ல பாதையில போக முடியாது. ஆனா நிறைய பேர் நல்ல பாதையில போறாங்க. எப்படி? உள்ள பரமாத்மாவோட சொல்படி அவங்க கேக்குறாங்க. அப்போ உண்மையில வந்து நிறைய பேரு தங்களை வந்து சமூக தேச பணியாளர்கள், நாட்டின் சிறந்த நண்பர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இறப்புக்கு அப்புறம் ஆத்மா எங்க போகும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா ஆத்ம நிலையில இல்ல, அவங்க சமூகத்தில் அந்த மேற்புற உடம்புக்கு மட்டும் சேவை செய்பவர்களாக இருக்கிறாங்க. என்னதான் நீங்க சேவை செய்தாலும் வெளிப்புற உடம்புக்கு அது வந்து பலன் அளிக்காது, அவங்களுக்கு பலன் அளிக்காது செய்பவர்களுக்கு. ஆனா உங்களுக்கு சில புண்ணிய காரியங்கள் வேணா கைகூடும். எப்படி ஒரு அக்கவுண்ட்ஸ்ல ப்ராஃபிட், இந்த பக்கம் டெபிட் கிரெடிட் வருது, அது போல இவங்க கிரெடிட் வேணா அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும், புண்ணியங்கள் அதிகமாகும். அதே சமயம் பாவங்களும் அங்க கணக்கு வந்துட்டு இருக்கும். இப்ப 2 டேலி ஆனா மீதி இருக்கிறத அவங்க அனுபவிக்கிறதுக்கு ஒரு சிறந்த செல்வந்தர் குடும்பத்துல பிறக்கலாம், இல்ல பிராமணர் குடும்பத்துல பிறக்கலாம். இப்படி அவங்களுக்கு அந்த வசதி வேணா கிடைக்குமோ தவிர அவங்க பிறப்பு இறப்பு முதுமை நோய்ங்கிறத கட் பண்ணவே முடியாது. மறுபடியும் வேற வேற உடலுக்குள்ள புகுந்து அந்த உடல் என்று எடுத்தாலே கஷ்டம்தான். உடல் என்று எடுத்தாலே அதுக்கு பசி இருக்கும், தாகம் இருக்கும், அதை கட்டுப்படுத்த முடியாது. உங்களால இயற்கை உபாதைகளை கட்டுப்படுத்த முடியாது.
ஒரு ஆண் பெண் கவர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது. இப்படி எத்தனையோ தொல்லைகள் இருக்கின்றது. அதையெல்லாம் நாம சகிச்சுதான் ஆகணும். அப்போ பிறவி இந்த உடல் எடுக்காமல் இருக்கும் நிலைதான் உண்மையான நிலை. அதற்காக பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு பாடுபடுமே தவிர, ஒரு காய்ச்சல் இருக்கு, ஒரு ஐமாலை போட்டா இப்போதைக்கு சரியாகும். ஆனா அடுத்த நாள் மறுபடியும் வரும். மறுபடியும் ஒரு குரோசின் போடுறது, இப்படி மாறி மாறி டேப்லெட் எடுக்கிறதுல உண்மையான சொல்யூஷன். அப்போ அதுல ஏன் உடம்புல இந்த மாதிரி நோய் வருது அப்படின்னு ஆழமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வைத்தியத்தை பண்ணணும். அப்போ நாம வந்து பிறவி எடுக்காமல் இருக்கிறதுக்குத்தான் நாம பார்க்கணுமே தவிர டெம்பரரி சொல்யூஷனை பார்க்க கூடாது. பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் இங்க பாகவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எல்லையற்ற உயிர்கள் உள்ளன. இப்ப நிறைய பேரு நாய்களிடம் ரொம்ப பாசமா இருப்பாங்க. இப்ப ஒரு பெண் வந்து, இது உண்மையிலேயே நடந்தது வெளிநாட்டுல, மலைப்பாம்பு வளர்த்துனாங்க வீட்டுல. மலைப்பாம்புக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து அந்த மலைப்பாம்பு ரொம்ப நட்போட இருந்துட்டு இருந்தது. சில நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த மலைப்பாம்பு எதுவுமே எடுக்கல. ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம் கூட ஆச்சு. இந்த பெண்ணுக்கு ரொம்ப கவலை. இந்த மலைப்பாம்பு எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. அப்போ வந்து அனிமல்ஸ் டாக்டர்கிட்ட, அனிமல்குரிய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போய் அந்த மலைப்பாம்பு செக் பண்ணும்போது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த மலைப்பாம்பு உங்களை விழுங்க பார்க்கின்றது. அப்போ அதனோட குணம் பாருங்க. என்னதான் நீங்க பாலூத்தி பாம்புக்கு பாலூத்தி வளர்த்தாலும் அது விஷத்தை தான் கக்கும். அது போல ஒவ்வொரு உயிரினங்களும் அந்த முக்குணங்கள்ல ஈடுபடுறதுனால நீங்க என்னதான் நண்பராக இருந்தாலும் ஒரு சூழ்நிலை வர்றப்ப அவர் உங்களுக்கு துரோகம் பண்ணுவார். இந்த உலகத்துல எல்லார்கிட்டையும் பாசம் அப்படிங்கிறது கலப்படம் தான். ஒரு மனைவியிடம் கணவன் காட்டும் பாசமோ, கணவனிடம் மனைவி காட்டும் பாசமோ, குழந்தையிடம் காட்டும் பாசமோ ஒரு சிறு களங்கம் இருக்கும். ஆனா பகவான் நம்மிடம் காட்டும் பாசம் வந்து 100% அதுக்கும் மேல பியூரா இருக்கு. அப்ப யாரு உண்மையான நண்பன் அப்படின்னா பகவான் தான். உண்மையான தாய், உண்மையான தந்தை. ஏன்னா நம்மளுக்கு பல தாய்கள் வர்றாங்க பல உடம்புகள்ல. 84 லட்சம் பிறவைகள்ல ஆடா இருக்கும்போது ஆட்டோட தாய், மாடா இருக்கும்போது மாட்டோட தாய், இப்படி பல பிறவிகள், பல உயிரினங்கள்ல நம்ம வந்திருக்கோம். ஆனா உண்மையான தாய், நிலையான தாய் அப்படின்னா தாய், தந்தை, குரு எல்லாமே பகவான் கிருஷ்ணர் தான் நம்மளுக்கு. அதனால இந்த கிருஷ்ண உணர்வு இருப்பவர்களால் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். மக்கள் சேவையே மகேசன் சேவை நல்லா ஒரு வாக்கியத்தை ஏதோ சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு, சொல்றதுக்கு கவர்ச்சியா இருக்குன்னு அவங்கவுங்க ஒரு வாக்கியத்தை உண்டு பண்ணிடுறாங்க. ஆனா எந்த சாஸ்திரங்களிலும் இல்ல அது. ஏன்னா சாஸ்திரங்கள் தான் பிரமாணம். சாஸ்திரத்தை விடுத்து நம்ம இஷ்டத்துக்கு நாம கற்பனையில சொல்றது அழகா இருக்கு, கவிதை மாதிரி இருக்குன்னு சொல்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. அது எங்கிருந்து வருது? சாஸ்திர பிரமாணத்தை தேடணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பிரபு வந்துட்டாருங்களா? இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் அல்லது சந்தேகம்